செல்வம் சேர குபேர மூலிகைன்னு ஏதாவது இருக்கா? ஏகப்பட்ட மூலிகை ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. பிரபஞ்ச சக்தி ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அது மந்திர பிரயோகம் மூலமாக பயன்படுத்தக்கூடிய மூலிகை உண்டு. சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய மூலிகை உண்டு. இது எல்லாருமே சித்தர்கள் எளிமையாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ நான் பல பதிலில் சொல்லியிருப்பேன், ஐயா வெத்தலை பாக்க போடுங்க, வெத்தலை பாக்க போடுங்கன்னு சொல்லுவேன். இதுக்கு பிரத்யேகமான காரணம் இருக்குது. நம்ம கண்டுபிடிச்சதை விட்டுருங்க. அறிவியல் ரீதியாக கண்டுபிடிச்சது கிட்டத்தட்ட 69 நோய்களுக்கு மேலே குணப்படுத்துறது சொல்லிட்டு சொல்லப்படுது ஒரு விஷயம். நீங்கள் எதுவுமே தேவையில்லைனாலும் ஒரு நீண்ட ஆயுளை குடிக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு. இது ஒரு காம்பினேஷனு. இன்னும் ஒருபடி மேலே இப்போ சொல்லப்போனால் அந்த காலத்தில் சுண்ணாம்பால் தான் அதிகமான கட்டடங்கள் கட்டப்பட்டது. சுண்ணாம்பு கலவையால் இன்னி வரைக்கும் நிற்குது. அதுபோல் இந்த மூட்டு வலிக்கு பிரதானமான விஷயம் இந்த வெற்றிலை பாக்கு. சரி, இது மருத்துவ ரீதியாக உங்களை நோயை குணப்படுத்து, மூட்டு வலியை குணப்படுத்துறது, நீண்ட ஆயுளை கொடுக்குறது, இளமையை கொடுக்குற விஷயம்னு சொல்லலாம். அப்போ ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றது. மகாலட்சுமியுடைய தன்மை. வெற்றிலைன்றது வெற்றி இலை. வெற்றி இலை இல்லை, வெற்றியை கொடுக்கக்கூடிய இலை. அது சுபிச்சு தரக்கூடிய விஷயம். அதனால தான் அந்த காலத்தில் எல்லா சுபிட்சமான நிகழ்வுகளுக்கும் முதல் வச்சு இதை வச்சாங்க. வாழைப்படம், வெத்தலை பாக்கு இல்லாமல் பூஜை முறைகளே கிடையாது. இன்னைக்கு வரைக்குமே அதுதானே சார்? எப்பவுமே அவ்வளோதான். அப்போது அது மருத்துவம் ஆன்மீகம் இரு கண்கள் போல நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற மூலிகை. இப்போ கண்ணுக்கு எது வேணும்? கறிவேப்பிலை ஒரு மூலிகை. இப்படி எல்லாத்துக்குமே மூலிகை சார்ந்த விஷயம் நம்ம அன்றாட வாழ்வியலோட கலந்த விஷயம்.